முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் செக்ஷன் 110 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 13வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட முற்றுப்பெறாத நிலையில் இருக்கும் கோபுரம் 5 கோடி செலவில் புனரமைக்கப்படும். சுண்ணாம்புல கட்டணம், பாரம்பரியமான பில்டிங் கட்டடம். கோபுரத்துக்குள்ள 2 பக்கம் கூட வரைய இருக்கும், ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும். 7-8 கல்லுகள்லாம் கிராக் விட்டுருக்குது. 30 அடி நீளம், 5 அடி அகலம், 4 அடி உயரம் இருக்கிற கல்லுகளை இதை டேமேஜ் ஆகாமல் தூக்கி நிறுத்தணும். 150 அடி உயரத்தில் அந்த டிப்பில் 30 டன் வெயிட்டு தூக்கும். அவ்வளோ ஹெவி டியூட்டி கிரேன். பூரா செங்கல்ல சுண்ணாம்புல கட்டுறோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்ட முடியாது. 4 ஏக்கரா மொத்தமாக. அது பூரா கம்ப்ளீட்டாக பின்பக்கம் ஒரு 3 ஏக்கராவில் பூரா முள்ளு செடியும் பாம்பு பூச்சியமாக இருந்தது. என்ட்ரன்ஸ் வடக்குப்புறம் இருக்குது, பின்பக்கம் தெற்குப்புறம். தெற்கு வந்து 30 அடி குழி ரெண்டுக்கும். இது மாதிரி சபதி கூட MOU போட்டு கட்டுற ஒரே ஆளு நாங்கள் தான் தமிழ்நாட்டில். அப்படி யாருமே பண்ணலன்னா இந்த கோபுரம் அப்படியே இருக்கும். இப்போ எல்லா குடும்பம் அப்படியே நினச்சா அப்படி யாரு தான் கட்டுறதுன்னு அடுத்த கேள்வி வரும். வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுடைய ஒரு சின்ன அறிமுகமா நீங்களே உங்களுக்கு இப்போ நானும் எங்கள் தம்பியும் நாங்களாம் பிறந்தது கோயம்புத்தூரில். 48 நான் பிறந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ 71 இயர்ஸ் ஓல்டு. மணியர் ஸ்கூலில் தான் இப்போ ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கே PhD டெக்கில் 1970 BA மெக்கானிக்கல் முடித்தேன். முடிச்சு IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கரக்பூரில் போயிட்டு MTech ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி படித்தேன். படித்து ஆல்மோஸ்ட் அபவுட் 15 இயர்ஸ் வந்து வெளியில் சில கம்பெனிகளில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் என்ன சொந்தமாக கம்பெனி வைக்கலான்ட்டு ஐடியா வந்து ஜெர்மனியில் இப்போ நாங்கள் எங்கள் குடும்பம், ஜெர்மனியில் அவங்க ஒரு குடும்பம், அவங்களும் கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த குடும்பத்தோடு சேர்ந்த ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டோம். போட்டு 25 வருஷமாக கோயம்புத்தூரில் ஸ்டீல் ஃபவுண்ட்ரியும் வால்வ் கம்பெனியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடத்திட்டு வந்தோம். அப்புறம் 2013 மார்ச் மாதம் 65 வயசு முடிகிறப்ப, அது 1 இயர் முன்னாடியே இந்த மாதிரி வந்து ஃபவுண்ட்ரி வந்து அவங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அது எனக்கும் சௌரியமாக ஆயிடுச்சு. இப்போ 2013 கம்பெனியை விற்றுட்டு ஃப்ரீயாக வந்துட்டேன். எங்கள் தம்பி வந்து டாக்டர் வேலுமணி. அப்புறம் நான் 2 பேரும் தான் பார்த்தோம். அப்போ கோயில்களில் 2005-6 இந்த சின்ன லெவலில் திருப்பணிகளெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிற காட்டழக பெருமாள் கோயில் 2 கோயிலில் தான் பண்ணோம். அப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன வேலையை பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா ஒரு இந்த பெருசாக ஒரு வேலை பண்ணால் நல்லாயிருக்கும், சொல்லிக் கொள்கிற மாதிரி இருக்கும், சரித்திரத்தில் நிலைச்சு நிற்கிற மாதிரி இருக்கணும், அது திவ்ய தேசமாக இருக்கணும். இப்படியெல்லாம் பார்க்குறப்ப தான் இந்த திருவள்ளரை ஸ்ரீ புண்டரீகாட்சி பெருமாள் கோயில் பார்த்தப்ப தான் அமைஞ்சது. அது இதுதான் ஒரு 10 கோடி செலவில் பண்ணலான்னு பண்ணுற ஸ்கோப் இருக்குது. கோயில் வந்து மொத்தம் 5 பிரகாரம். கோயில் மொத்தம் 7 ஏக்கரா பரப்பளவு. அந்த முதல் 3 பிரகாரம் வந்து 2 ஏக்கராவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருப்பார். ஆல்மோஸ்ட் அபவுட் 20 ஃபீட் உயரமாக இருப்பார்.
அந்த பாறை இருக்குது, அந்த பாறை மேலே பெருமாள் இருக்கார். இந்த கோயில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்து போகிறப்ப 24 படி ஏறி தான் மேலே சாமி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கார். அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு கற்ப கிரகம் போகிறதுக்கே ஒரு 24 படி 2வது பிரகாரத்தில் ஏறி போகணும். போகிறதுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தட்சிணாயனம், ஒன்று வந்து உத்தராயணம். 6 மாதம் ஒரு நடையும் 6 மாதம் இன்னொரு நடையுமா இருக்கும். 2013 தான் கட்டலான்னு முடிவெடுத்து இந்த அண்ணன் அப்ளிகேஷன் கொடுத்தோம். அப்புறம் 2014 வந்து இன் பிரின்சிபல் அக்ரிமெண்ட்டு கட்டலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2015 நினைக்கிறேன், 16 நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் செக்ஷன் 110 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் உபகோயிலான திருவள்ளரை அருள்மிகு புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோயில் 13ஆம் நூற்றாண்டில் ஹொய்சாலா மன்னன் வீர பல்லாளாவால் கட்டப்பட்டு முழுமை பெறாமல் 2 நிலைகள் வெளியில் தெரியும் செங்கல் கட்டுமானத்தோடு உள்ளது. இந்த ராஜகோபுர கட்டுமானம் தொன்மை மாறாது தொல்லியல் முறையில் 5 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்ஷன் 110 வந்தாலே அப்புறம் எல்லாத்துக்கும் சீரியஸ்னஸ் ஆகுது. அப்புறம் வேலை சீரியஸாக நடக்குது. அப்புறம் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ரொம்ப ஈகராக எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஆரம்பித்து வந்தது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் அவங்கள மீட் பண்ணோம். எதுக்கு மீட் பண்ணோம் அப்படின்னா, சுண்ணாம்பில் கட்டினோம், பாரம்பரியமான பில்டிங் கட்டடம், இந்த மாதிரி வேலை பண்ணுறப்ப வந்து ஒரு டெக்னிக்கல் ஹெல்ப் வேணும் நம்மளுக்கு. பார்த்தா இந்தியன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி ஒரு மரியாதைக்குரிய ஒரு நிறுவனம் இந்தியாவில். அவங்கள மீட் பண்ணி பேசினோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுற கட்டலான்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கூட ஒரு MOU போட்டோம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு கட்டிகிட்ருக்கேன் இப்போ. அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணாங்க, இந்த ஃபவுண்டேஷன் தாங்குமா, இந்த வெயிட் தாங்குமா, இந்த மாதிரி பல இதில் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க அவங்க. அப்போ தான் பார்க்குறப்ப தான் தெரியுது, உள்ள கோபுரத்துக்குள்ளே 2 பக்கம் கூட வரைய இருக்கும், ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 7-8 கல்லுகள்லாம் கிராக் விட்டுருக்குது, தூணுகள்லாம் டேமேஜ் ஆகிருக்குது. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வேலையை ஆரம்பித்தோம். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறப்ப தான் பார்த்தா தெரியுது, முன்னாடி நிலக்கதவு ஃப்ரண்ட் டோர் அதுவும் கம்ப்ளீட்டாக டேமேஜாக இருந்தது. அப்புறம் அதுவும் ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். இப்படி எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டு எல்லாம் வேலை ஆகிட்டுருக்குது. இப்போ அந்த ஃப்ரண்ட் டோர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப பெரிய கல், இந்த 30 டன் கல், 30 அடி நீளம், 5 அடி அகலம், 4 அடி உயரம் இருக்கிற கல்லுகளை கர்நாடகாவிலிருந்து ஒரு 5 கல் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் ட்ரெஸ் பண்ணி அதில் சிற்பங்கள் எல்லாம் அமைச்சு அதில் அதை எடுத்து நிறுவனம். இந்த 20 டன்னு ஃபினிஷ்டு வெயிட் கல்லை தூக்கி நிறுத்துறதுன்றது சாதாரண வேலையில். அந்த கோயிலுக்குள்ளே ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, ரேம்பெல்லாம் எதுவும் போட முடியாது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கார்விங்ஸ் எல்லாம் வர்றாங்க. இதை டேமேஜ் ஆகாமல் தூக்கி நிறுத்தணும். இதுக்கு மெட்ராஸ்லேருந்து ஒரு 300 டன் கிரேனை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கிரேன் 150 அடி உயரம் தூக்கும். 150 அடி உயரத்தில் அந்த டிப்பில் 30 டன் வெயிட்டு தூக்கும். அவ்வளோ ஹெவி டியூட்டி கிரேன் அது. ஏன்னா கோயில் இருக்கிறது 60 அடி, இதுக்கு மேலே 60-70 அடி தூக்குனா தான் அந்த 30 அடி கல்லை இறக்க முடியும் உள்ள. அந்த கிரேனை வந்து 3 மாதம் இருந்து இந்த வேலையெல்லாம் சிறப்பாக பண்ணிச்சோம். இப்போ தான் போன மார்ச்சில் தான் எல்லாம் முடித்தோம். அப்புறம் முடிச்சுட்டு வந்து உள்ளே மேலே தளம் போட்டு சீலிங் போடணும். பொதுவாக அந்த கோயில்களில் அந்த கோபுரத்தில் சீலிங்னு பார்த்தீங்களா, சும்மா வெறும் கல் அப்படியே வச்சுருப்பாங்க, கார்விங்கெல்லாம் இல்லாமல். சில கோயில்களில் கார்விங் இருக்கும், சிலரில் இருக்காது. கொய்சால ஆர்கிடெக்சரில் பார்த்தா பார்க்குறதுக்கு வேண்டிய பேலூர் ஹலேபேடுக்கு போனோம். பேலூர் அண்ட் ஹலேபேடு மைசூர் பக்கத்தில். அங்கே தான் அவங்க கோயில், அவங்க ஆர்கிடெக்சர் கோயில் இருக்குது.
அந்த கோயிலில் பார்த்தா எல்லா சீலிங் எல்லாமே வந்து சீலிங்கில் கூட கார்விங்ஸ் இருக்குது, சிற்ப வேலைப்பாடு இருக்குது. அப்புறம் சிமிலர் சிற்ப வேலைப்பாடு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நிலைக்கதவு பண்ணி முடிஞ்சது இல்லைங்க? நிலைக்கதவு பண்ணி முடிச்சாச்சு, சீலிங் முடிச்சாச்சு. கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா புனரமைப்பு வேலைகளும் எல்லாம் முடிஞ்சிச்சு. இது மேலே கட்டுமானம் வர வேண்டியது தான் பாக்கி. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மேலே போகணும். இந்த 30 அடி கல்காரம்னு பேர். 30 அடி கல்காரம் கட்டிட்டாங்க. அதுக்கு மேலே 30 அடி 2 நிலை கட்டியிருக்காங்க. 2 நிலை கட்டியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கோபுரத்துக்கு எத்தனை நிலையில் வருது? அது எப்படி வேணா இருக்கலாம். அது நீங்கள் இது வந்து 7 நிலை கட்ட போகிறோம். இப்போ 7 நிலை கட்ட போகிறோம். அதில் வந்து இப்போ 2 நிலை கட்டிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 5 நிலை நீங்கள் கட்ட போகிறீங்க. கட்டணும். கட்டுறப்ப மொத்தமாக இப்போ இருக்கிற 60 அடி ஹைட்டு மொத்தமாக 120 அடி ஹைட்டு வரும். பூரா செங்கல்ல சுண்ணாம்புல கட்டுறோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்ட முடியாது. சிமெண்ட்னா டக்குன்னு கட்டிட்டு போகலாம். சுண்ணாம்புல மெதுவாக கட்டிட்டு வரணும். அந்த தயாரிப்பு பணியெல்லாம் எங்கே நடக்குது? இல்லை, இங்கேயே இந்த கோயிலில் சுண்ணாம்பெல்லாம் கோயிலே தயாரிக்கிறோம். இந்த சுண்ணாம்பு தயாரிக்கிறதுக்கு தான் இந்த பழைய காலம் பார்த்தா மாடு சுற்றிட்டு வர்றதுக்கு இருக்கும், சுண்ணாம்பு காரை அரைக்கிறதுக்கு. இப்போ அதை வந்து மிஷினில் பண்ணியிருக்கிறோம். மாடு சுற்றுறதுக்கு பதில் உள்ள சென்டரில் வந்து மோட்டர் கியர் பாக்ஸை வச்சு அது ரன் பண்ணுற மாதிரி கட்டியிருக்கிறோம். அந்த கோயிலை சுற்றி அந்த பணிகள் நடக்குது, வேலை ஆகிட்டுருக்குது. அது 4வது பிரகாரம் சொன்னேன் இல்லையா? 4வது பிரகாரம் வந்து இட்ஸ் அபவுட் 4 ஏக்கரா மொத்தமாக. அது பூரா கம்ப்ளீட்டாக பின்பக்கம் ஒரு 3 ஏக்கராவில் பூரா முள்ளு செடியும் பாம்பு பூச்சியமாக இருந்தது. கோயிலில் இப்போ பிரதட்சணமாக வர முடியாத சூழ்நிலை இருந்தது இங்கே. இப்போ அதை முதல்ல ரெடி பண்ணோம் அப்படின்றது. அதை இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, கோயில் என்ட்ரன்ஸுக்கும் பின்பக்கத்துக்கும் என்ட்ரன்ஸ் வடக்குப்புறம் இருக்குது, பின்பக்கம் தெற்குப்புறம். தெற்கு வந்து 30 அடி குழி 2க்கும். ஸோ முன்னாடி பின்னாடி போகணுன்னா கிராஜுவலாக ஸ்டெப்ஸ் வைக்கணும். 30 அடி ஸ்டீப்பாக வைக்க முடியாது. அதே மாதிரி கிராஜுவலாக மேலே ஏறணும். இதுக்கு இந்த முன்னாடி இருக்கிற ஒரு 30,000 டன் மண்ணை சாயில் எடுத்து போய் பின்பக்கம் போட்டு இந்த ரோடு ஃபார்மேஷனுக்கெல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. இது பண்ணோம் அப்படின்னா புல்டோசர் போகணுன்னா புல்டோசர் போகாது கோயிலுக்குள்ளே. அப்படின்னா அகலமே 60 அடி தான். அதில் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சு அசம்பிள் பண்ண திருப்பியும் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் அபவுட் 1 இயர் உள்ளே இருந்து இந்த வேலை பண்ணோம். சில இடங்களில் பாதி அமைக்கிற சில இடங்களில் ஆல்மோஸ்ட் அபவுட் 40 அடிக்கு மண்ணை போட்டு கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம். பாதியோட மொத்த நீளம் வந்து அபவுட் 600 மீட்டர்ஸு, 2000 அடி, அகலம் 16 அடி, ஒரு 50,000 சதுரடிக்கு கருங்கல் ஃப்ளோரிங் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ளோரிங் வந்து பார்த்தா நம்ம மாதிரி இந்த 1 இன்ச் இல்லாமல் நல்லா 6 இன்ச்சு கனம், 4 இன்ச்சோ 5 இன்ச்சோ 6 இன்ச்சு கனம், 2-2.5 அடி அகலம், நீளம் ஒரு 4, 5, 6, 7, 8 இப்படி பல நீளத்துக்கு இந்த பாதை போட்டு எல்லாம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஆற்று மண் இல்லைன்னா குவாரி டஸ்ட்டு போட்டு லெவல் பண்ணிவிட்டு அது மேலே சும்மா கல்லில் அப்படியே வச்சிடுறது. பைண்டிங் சிமெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது, சும்மா அப்படியே கல் வச்சிடணும். அந்த வெயிட்டுக்கு அப்படியே நிற்கும். அது எல்லா கோயில்களையும் இந்த மாதிரி தான் கட்டுமானம் பண்ணுவாங்க. ஏன்னா 6 இன்ச்சு போடுறப்ப எதுவுமே தேவையில்லை, அதுக்கு அப்படியே செட்டில் ஆகிடும். இது பண்ணி முடிக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. பின்பக்கம் சில மரங்கள்லாம் காடுகள்லாம் அழிச்சிட்டோம், அந்த அந்த முள் புதர் எல்லாமே அழிச்சிட்டோம். பின்பக்கம் காடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 50-60 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மரங்களை நட்டோம். வேங்கை மரம், வில்வ மரம், கடம்ப மரம், இலுப்பை மரம், பாதாமி, சப்போட்டா, பன்னீர் புஷ்பங்கள், ஸ்தைல மரம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீஸு. அப்புறம் கோயிலில் ஒரு நந்தவனம் இருக்கணும். இந்த பெரியாழ்வார் நந்தவனம் அப்படின்ட்டு கோயில் வடக்குப்புறத்தில் இந்த மணவாள மாமுனிகள் சன்னதிக்கு முன்னாடி நிறுவனம். பெருமாள் கோயிலில் வந்து துளசி பிரதானமாக இருக்கணும். ஒரு 1000 துளசி செடி நட்டு, அதே மாதிரி ஒரு 60 மல்லிகைப்பூ செடி நட்டு, இந்த நந்தியாவட்டம், இந்த முறையான்ட்டு ஒரு மாதிரி டைப்பான பூ அது இது நட்டு, இதுக்கெல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் போட்டு ஆரம்பத்தில் பாதுகாத்து அப்புறம் ட்ரிப் இரிகேஷன் போட்டு கண்டுறோம். இப்போ அதை விட நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ கோயிலில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா இந்த மழை நீர் சேகரிப்பு. ஏன்னா ரொம்ப ட்ரை ஏரியா அது.
2015 கம்ப்ளீட் மழைநீர் சேகரிப்பு வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி தண்ணி 4 பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டோம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி ப்ராப்ளம் இல்லை. இப்போ வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 500 மில்லிமீட்டர் 500-600 மில்லிமீட்டர் மழை பெய்யுது வருஷத்தில். இந்த தண்ணி நம்ம பாதுகாப்பாக பார்த்து வச்சாலே போதும், வருஷமெல்லாம் தாங்குது. இப்போ வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே ஒரு கமிட்டி இருக்கணும். கமிட்டியில் வந்து இப்போ IIT மெட்ராஸ் வந்து பிரதானமாக இருக்காங்க, MOU சைன் பண்ணிட்டு. அப்புறம் கோயில் அப்படின்னா கட்டணும்னா பிரதானமாக அடுத்த ஸ்தபதி வர்றாரு. ஸ்தபதி பிளேஸ் வெரி மேஜர் ரோல். ஸ்தபதி டிஸ்கஷன் பண்ணுறப்ப தான் ஸ்ரீரங்கத்தோடைய ஜாயின்ட் கமிஷனர் மிஸ்டர் ஜெயராமன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி யார் அப்பாயின்ட் பண்ணலாம் என்ன இதுன்ட்டு. அப்போ தான் இந்த ஸ்தபதி குமாரகுருபரன் அப்படின்ட்டு பண்ருட்டி கடலூர் பக்கத்தில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அப்புறம் அவர் ஸ்தபதி வந்தார், அவர் கூட பேசினோம். அவர் கூடயும் பேசி அவர் கூட முறைப்படி ஒரு MOU போட்டோம். இந்த மாதிரி ஸ்தபதி கூட MOU போட்டு கட்டுற ஒரே ஆளு நாங்கள் தான் தமிழ்நாட்டில். எதுக்கு MOU போடுறோம் அப்படின்னா, இட் பிரிங்ஸ் அ டிசிப்ளின் ஆன் either சைடு, இட் பிரிங்ஸ் அ கமிட்மெண்ட் ஆன் either சைடு. கமிட்மெண்ட் இருந்தால் தான் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியும். ப்ரைவேட் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், கோயில் ஆகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், ஒரு சீரியஸ்னஸ் வரும் வேலையில். அப்போ எல்லாமே ரைட்டிங்கில் வச்சுக்கிறோம். நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், அது MOUவில் எழுதிடுறோம். எங்கள் பொறுப்புன்னா உங்கள் பொறுப்புன்னா, நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கோம், நீங்கள் எங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க, நிச்சயமாக இதான் MOU. இது போல எழுதி டாக்குமெண்ட் பண்ணிடுறோம். அப்புறம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு சான்ஸே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் எழுதிட்டோம், ஒத்துக்கிட்டோம், சாட்சியோடு ஒத்துக்கிட்டோம், எழுதி சைன் பண்ணியிருக்கு. அப்படி எழுதப்பறம் ஸ்தபதியோட குவாலிஃபிகேஷன்ஸ், எங்கே படித்தார், அவர் 3 தலைமுறையாக அவங்க குடும்பத்தில் ஸ்தபதிகளாக இருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸும் எப்படின்னு என்னென்ன திருப்பணிகள் பண்ணியிருக்காரு. இதான் இப்போ 20 பக்கம் ரிப்போர்ட் கொடுத்தாரு அவர். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, அதை பண்ண இதை பண்ண அப்படிம்பாங்க, ஆனால் ஒன்றும் இருக்காது. அப்புறம் நான் சொன்னால் கருத்து வேறுபாடு வரும். அதையும் முறைப்படி பண்ணுறேன். இத்தனை முறைப்படி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு 5 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும். அந்த ரிப்போர்ட்டு இந்த மாதிரி வந்து இவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக டாக்குமெண்டேஷன் பண்ணதை ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். அரசாங்கத்தில் ரொம்ப பாராட்டினாங்க. அது காலேஜ் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை விட ஒரு லெவல் மேலே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலில் ராமானுஜருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ராமானுஜர் 1000வது ஆண்டு விழான்னு ரொம்ப பெருசாக லெவல் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் சரியாக பூஜை புனஸ்காரம் இல்லாமல் ஒரு மாதிரி அபேண்டன் பண்ண சன்னதியாக இருந்தது. தனி கோயில் பின்பக்கமெல்லாம் அதே மாதிரி இந்த புதர்கள் இருந்து அந்த கோயிலுக்குள்ளே மேலே சீலிங்கெல்லாம் டேமேஜ் எல்லாம் இருந்தது இந்த கற்பகிரகத்துக்குள்ளே. இதெல்லாம் புனரமைச்சு பின்னாடி கார்டன் எல்லாம் செட் பண்ணி 1000வது ஆண்டு விழாவில் 2017 பிப்ரவரியில் ராமானுஜர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். முன்னாடி டோரெல்லாம் மாற்றி அந்த உள்ள கற்பகிரகத்தில் சீலிங் எல்லாம் மாற்றி அப்புறம் கோபுரம் கொஞ்சம் புனரமைச்சு மேலே கலசம் வச்சது, பெருமாள் சுற்றிட்டு வர்றதுக்கு அந்த பாதை போட்டது, அதில் சில துளசெடிகள் சில அரளிப்பூ செடிகள் எல்லாம் வச்சு டெவலப் பண்ணியிருக்குதுங்க. குடும்பத்தில் ஃபேமிலியில் ஓன் ஃபண்ட்ஸு, நான் எங்கள் பிரதேசம், மனைவி கல்பனா ஜெயபால், டாக்டரோட ஒய்ஃப் வந்து டாக்டர் ஜெயலட்சுமி, அவங்களும் வந்து பிரம்மாண்டமான ஒத்துழைப்பு எல்லாம் போய்ட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக முடியும். நாங்கள் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து பணம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அந்த பண்ணோட ஒரு ஆர்வம் வரணும். அது சிரமம் தான். அப்படியே பண்ணாலும் குடும்பத்தில் ஒத்துழைக்க மாட்டாங்க. அங்கே எதுவும் செலவு பண்ணுற அப்படின்ட்டு கேட்பாங்க. இதையும் மீறி தான் நம்மலாம் சில வேலைகள் பண்ணணும். அப்படி யாருமே பண்ணலன்னா இந்த கோபுரம் அப்படியே இருக்கும். இப்போ எல்லா குடும்பம் அப்படியே நினச்சா அப்படி யாரும் தான் கட்டுறதுன்னு அடுத்த கேள்வி வரும். எல்லோரும் பார்த்து கொண்டு போயிடுவாங்க. ஆமாம் எல்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க, கட்டல நான் ரொம்ப வருத்தமாக பேசுவாங்க, அத்தோட முடிச்சுக்குவாங்க. பொதுவாக நடக்கிறது நான் சொல்கிறேன். அப்போ யாராவது ஒருத்தர் பண்ணணும் இல்லையா,
அதான் பெரிய சிரமம்னு சொல்ல முடியாது. அதை விட்டு என்ன வேலைன்னு அடுத்த கேள்வி வரும். ஏன்னா நம்ம வந்து அட் அ டைம் ஒரு வேலையை பண்ணணும். இந்த வேலை ஒரு 80-90% முடிஞ்ச பிற்பாடு தான் வேறு வேலையை பற்றி யோசிக்க முடியும். ஏன்னா ஒரு சாதாரண வேலை அப்படின்னா டக்குன்னு 2-3 வேலைகளை பண்ணலாம். இது அப்படி இல்லை. இந்த வேலை பண்ணோம் அப்படின்னா முழு கவனத்தோடு பண்ணணும். நன்றி, ரொம்ப நன்றி.